சீட் கவர்ஸ் எவ்வாறு காட்ற பாத்துக்கோங்க. சீட் கவரோடைய நல்ல ஓஇ ஸ்டிச்சிங், அதாவது ஒரிஜினல் ஃபிட்டிங் இருக்கிற மாதிரி. ஏன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் இங்க பாத்துக்கோங்க. நீங்க என்னதான் டாப் அண்ட் பேசிக் எல்லாமே ஹை ரெண்ட் அந்த ப்ரோ நீங்க ரெண்டு போட்டுருக்கீங்க நினைக்கிறேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்ஸின். ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிவிசி மேட். அப்புறம் வந்து பேசிக்கா சன் கண்ட்ரோல் ஃபிலிம் வந்து சைடுக்கு போடுவாங்க. அது எதுக்குன்னா நம்ம ஹீட் வந்து அப்சர்வ் ஆகுது. ஒரு ஆர்டிஓ நார்ம்ஸ்ல ஒரு 50% போட்டுருக்கும். அதாவது இந்த டோர் பின்னாடி இருக்கிறது இது. ஒரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவர் என்ன மெட்டீரியல் போட்டோமோ அதே மெட்டீரியல் பக்காவா ப்ராப்பரா ஸ்டிச்சிங். வண்டி ஆன் பண்ணோனே இங்க லைட், டோர் இந்த காலுக்கு அடியில லைட். இங்க பாருங்க, டோரை திறந்தோம்னா ஸ்கப் லைட் சொல்லுவாங்க. கம்பெனியோட வந்த ஹார்ன் பாருங்க. இது நார்மல், இது வந்து நார்மல். சரிங்க. இந்த ஹார்ன் நம்ம ஸ்விட்ச் கண்ட்ரோல் இப்போ அமுத்துங்க ப்ரோ. 2 வே கண்ட்ரோல் பண்றது. இது வந்து எக்ஸ்ட்ரா ஹார்ன். இது வந்து கொஞ்சம் சவுண்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம கார் வாங்கியிருந்தோம், பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு காருக்கு தேவையான சின்ன விஷயங்கள், அந்த சீட் கவர்லேருந்து சன் ஃபிலிம்லேருந்து எல்லாத்தையும் மாட்டணும். நம்ம 3K கார் கேர் நம்ம நேரு ஸ்டேடியம் கிட்ட வந்திருக்கோம். ஸோ பிரதர் இங்கே தான் இருக்காரு, என்ன விஷயங்கள் பண்ண போகிறாருன்னு கேட்டுக்கலாம். வாங்க போயிடலாம். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, நான் சூப்பராக இருக்கேன். ஆல்ட்ரோஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ஸோ உங்கள் கிட்ட தான் கொண்டு வரணுன்ட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக. இப்போ என்ன பண்ண போகிறோம் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 3K கார் கேர் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிடுங்க. நம்ம கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 3K கார் டெக்கர்ஸ், நேரு ஸ்டேடியம், விஓசி பார்க்கு. விஓசி பார்க்கில் நேரு ஸ்டேடியம் அந்த ரவுண்ட் அடிச்சிங்கன்னா க்ரீன் கலர் போர்டு, ஷாப் நம்பர் 78 நம்ம ஷாப் இருக்குது. நீங்கள் கன்ஃபியூஸாக இருந்தால் ஒரு ரவுண்ட் அடிச்சிங்கன்னா நம்மளோட போர்டு வந்து கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்கும். ஓகே, நம்மளோட லேண்ட்மார்க்கு அடையாளம் மாதிரி. நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே அந்த கடையை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேண்ணா. இப்போ வந்து நம்ம ஆல்ட்ரோஸ் உங்கள்கிட்ட ஒப்பீனியன்லாம் வாங்கி தான் நானும் கார் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக எது வாங்கினா உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு தான் பண்ணுவேன். ஸோ இந்த தடவை நான் டாப் அண்ட் மாதிரி வாங்கிட்டேன். உள்ள சில விஷயங்கள் மாற்ற போகிறோம். ஸோ அதை மாற்றிட்டு மக்களுக்கு காமிச்சிடலாம் என்ன பண்ண போகிறோன்ட்டு. எவ்வளோ ரேட்டுக்கு பண்ணீங்கன்னு பின்னாடி சொல்லிடலாம். கண்டிப்பாக பேஸ் வேரியன்ட் எடுத்தால் அதுக்கு ஒரு செக்மெண்ட்டில் நம்ம போவோம். ஓகே, இப்போ மிட் வேரியன்ட்டு இப்போ நீங்கள் டாப் அண்ட் எடுத்திருக்கீங்க. ஓகே, அப்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணினா தான் இந்த காருக்கு அது ஒரு போதுமான அளவும் வரும், ப்ளஸ் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் வரும். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி சில ஒர்க்கு நம்ம பண்ணி காமிச்சிடுறேன். அது நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ லைனாக பார்த்துலாம். நீங்கள் என்னென்ன போடுறேங்கிறது நான் உங்களுக்கு காமிச்சு தந்துடுறேன். ஓகே, ப்ளஸ்ஸு அதே மாதிரி உங்களுக்கு எது தேவைப்படுதோ அது பண்ணி தந்துடலாம். ஓகேங்களா? ஓகேண்ணா. நம்ம அடுத்தது ரெடி பண்ணிட்டு காமிச்சிடலாம். கண்டிப்பாக காமிச்சிடலாம், சூப்பராக காமிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிக்கரிங்கு, அதே மாதிரி சீட் கவர்ஸ், சன் ஃபிலிம்மு, ஸோ எல்லாமே போட போகிறோம். ஸோ இதெல்லாமே பேசிக்கான கிடையாது, நல்ல குவாலிட்டியானது தான். நம்ம 3K கார் கேரில் எப்பவுமே பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வீடியோ வரும் உங்களுக்கு. ஃபைனலாக என்னென்ன பண்ணியிருக்காரு நான் அவரே எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கிறேன். போலாமா? வண்டிக்கு இப்போ நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ண கவர் வந்துருச்சு. ஓகே, மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள் ஸ்டிச்சிங் எல்லாமே டபுள் ஸ்டிச்சு இருக்கிறதுல கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்கான டிசைன் தான் இது. ஓகே, இது வந்து இப்போ நம்ம கவர் லூஸில் இருக்குது. உள்ளே வந்து ஃபோமும் வந்துடும். இங்கே வச்சுருக்கீங்களா? இங்கே ஃபோம் வந்துடும், மெட்டீரியல் மட்டும் கிடையாது, ஃபோமும் வந்துடும். ப்ளஸ்ஸு அந்த இழுத்து நம்ம டைட் ஃபிட்டிங் கொடுக்குறதுக்கு கயிறு, இந்த கம்பி இன்னும் டைட் பண்ணி விடுறதுக்கு, அதாவது நம்ம ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் கொடுக்குறது கம்பி, கயிறு எல்லாமே. ஓகே, இது பின்னாடி ஜிப் வருமா ப்ரோ? ஜிப்பு வரும். நீங்களே வச்சு விட்றீங்களா? ஜிப்பு கண்டிப்பாக வரும். ஓகே, இப்போ நம்ம ஏதாவது தேவையான திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. ஓகே, ப்ளஸ் வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி இதுவும் உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்கும். ஜிப்பு கொஞ்சம் நல்ல குவாலிட்டி தான். இல்லை பார்க்குறதுக்கு செம்ம ப்ரீமியமாக இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே, உங்களுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் இருக்கும். இன்னொன்று ஃபிட்டிங் பண்ணி நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக நீங்கள் அதை கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஓகே ப்ரோ, வீடியோவில் எல்லாம் ஒன்றா பார்த்துட்டே இருக்காங்க. மாட்டுறதெல்லாம் ஃபுல்லாக காமிச்சிடலாம். கண்டிப்பாக நம்ம ஓட்ட போகிற சன் ஃபிலிம் 3M ஓடுது. ஃப்ரண்ட் தானே ப்ரோ இது? ஃப்ரண்ட்டுக்கு. ஓகே, பேக்குக்கெலாம் அது 4 விண்டோக்கெல்லாம் 4 விண்டோக்கு 3Mல SP50, அதாவது சீரியஸ் SP சீரியஸ் 50%. மீடியமாக இருந்தாலும் கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் பெட்டராக இருக்கும். ஓகே, அதான் நம்ம ஓட்டுறோம். ஏன்னா நம்ம ஹை ரெண்டெல்லாம் இருக்குது. ஓகே, நமக்கு போதுமானது இது போதும், நல்லாவும் இருக்கும். எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ பிரதர் இங்கே தான் இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய்ண்ணா. அதாவது நம்ம ஸ்விஃப்ட்டுக்கு நீங்கள் தான் பண்ணீங்க. இப்போ வந்து அடுத்தது நம்ம ஆல்ட்ரோஸ்
ஸோ நிறைய விஷயங்கள் நான் இந்த தடவை என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா எல்லாமே இருக்கிற மாதிரி ஆடி இஷ்டம் எல்லாமே இருக்குமா, ஆனா அது இல்லாலும் நீங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க இப்போ. அது நான் ஒண்ணுமே பண்ணல, எனக்கு இது பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்க பண்ணி வச்சிட்டீங்க. அதுக்கான வீடியோஸ்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க, ஸ்பீடா பார்த்துருப்பாங்க. ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மறுபடியும் உங்க கடையோட அட்ரஸ் ஒரு தடவை சொல்லி ஸ்டார்ட் பண்ணி. நம்ம கடை பார்த்தீங்கன்னா விஓசி பார்க் நேரு ஸ்டேடியம். ஓகே, நேரு ஸ்டேடியம் கிரேட் டவுன் ரோடு அந்த வழியாக வரலாம். ஓகே, ப்ளஸ் காந்திபுரம் அந்த பாலம் கணபதி பாலம் இருக்குல்ல, அது பாலம் அந்த வழியாக வரலாம். ஓகே, ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியம், ஷாப் நம்பர் 78 விஓசி பார்க் 3K கார் டெக்கர்ஸ். நம்ம லொக்கேஷன் நீங்கள் இந்த ஒரு ரவுண்டு நீங்கள் அதாவது கன்ஃபியூஸாக இருந்தால் இந்த ஸ்டேடியம் ஒரு ரவுண்ட் அடிக்கும்போது நம்ம கடை க்ரீன் கலர் போர்டு இருக்கும். அப்படி இருக்கும். இந்த வீடியோலேயே வீடியோலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே ப்ரோ, ஓகேங்களா? ஓகே, சூப்பர் ப்ரோ. இப்போ நம்ம இந்த காரில் என்ன விஷயங்கள் பண்ணியிருக்கோம் சொல்லிடுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் போனது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டில் பேசிக். ஆமாம். இப்போ நம்ம அடுத்து இப்போ எடுத்திருக்கீங்க அல்ட்ராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் இம்போர்ட் டைமண்ட் ஒரிஜினல் வந்திருக்கு. அதனால இந்த ஸ்டாக் இம்போர்ட் டைமண்ட் நம்ம எதுவுமே டச் பண்ணல. ஓகே, டச் பண்ணாமலே நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா தேவையானது இப்போ இதுல நமக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் சீட் கவர்ஸ் காட்டுற பார்த்துக்கோங்க. சீட் கவருடைய நல்ல ஓஇ ஸ்டிச்சிங், அதாவது ஒரிஜினல் ஃபிட்டிங் இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் லைஃப் வர மாதிரி. அதாவது இப்போ நீங்க இதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படி சொன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு 7-8 வருஷம் கண்டிப்பா இதோட லைஃப் இருக்கும். பிளஸ் ஸ்டிச்சிங் வாரண்டியா 3 இயர்ஸ் நம்ம கொடுக்குறோம். 3 இயர்ஸ் இருக்கும். பாருங்க ஸ்டிச்சிங்ல பாருங்க அப்படியே காட்டுறேன். ஸ்டிச்சிங் எல்லாமே உங்களுக்கு டபுள் ஸ்டிட்ச். அப்புறம் செகண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் இங்க பாத்துக்கோங்க. நீங்க என்னதான் டாப் அண்ட் பேசிக் எல்லாமே ஐரன் அந்த ப்ரோ நீங்க ரெண்டு போட்டுருக்கீங்க நினைக்கிறேன். ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெக்ஸின். ஆமா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிவிசி மேட். பிவிசி அது பிவிசி மேட் பாத்தீங்கன்னா நம்ம மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே. ப்ளஸ் பாத்தீங்கன்னா அந்த கார்பெட்டை நம்ம எந்த டிஸ்டர்ப் இல்லாம அதுக்கு மேலே பக்காவா பாத்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணி நீட்டா ஒட்டிடுவோம். ஓகே, அதனால என்னன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயின்டெனன்ஸ், அதாவது டஸ்ட் ஏதாவது போச்சுன்னா அதை நம்ம ஃப்ரீயா எடுத்து க்ளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஒரே தடவை எடுத்துடலாம். ஆமா. ரெண்டாவது நம்ம வீட்டுல குட்டீஸ் இல்ல நம்மளே சரி வாமிட்டோ இல்ல தண்ணியோ ஏதாவது சிந்துனாலும் நம்ம ஒரிஜினல் கார்பெட்ல கீழே இறங்காது. ஓகேங்களா? இது இறங்கும் போது என்ன ஆகும்னா தண்ணி அந்த கார்பெட்ல காயறதுக்கு ஒரு மேக்ஸிமம் 3 days 4 days ஆகும். ஓகே, அதே மாதிரி வாமிட் இந்த மாதிரி சின்ன ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம இன்டீரியர்ல நம்ம உள்ள உட்காரும் போது அது ஸ்மெல்லு தான் நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். கண்டிப்பா. அதனால அது நல்ல ஒரு யூஸ் இருக்கு பிவிசி மேட். இந்த பிவிசி மேட் அது பிளஸ் மேல நூடுல்ஸ் மேட் போட்டுறோம். பாத்தீங்கன்னா நம்ம நூடுல்ஸ் மேட். ஓகே, நூடுல்ஸ் மேட் எதுக்கு போறோம்னா நம்ம பிவிசி மேட் எதுவுமே டச் பண்ண மாட்டோம். நூடுல்ஸ் மேட் நம்ம தேவைங்கும் போது வண்டி இன்டீரியர் லுக் அதாவது நல்லாவும் இருக்கும். பிளஸ் அதுல டஸ்ட் இருந்தா நம்ம எடுத்து தட்டி போட்டுக்கலாம். அதாவது கட் மேட் யூஸ் பண்ற மாதிரி நம்ம இந்த நூடுல்ஸ் மேட் போட்டுக்கலாம். பக்காவா உங்களுக்கு அந்த ரோல்ல ப்ராப்பரா உள்ள எக்ஸாக்ட்டா கட் பண்ணி போட்டுருக்கு. ஃப்ரண்ட்டுக்கும் சரி ஃப்ரண்ட்டுக்கும் ரியருக்கும் ஒரே பீஸா ஒரு லென்த்தா போட்டுருக்கு. ஒரே பீஸ். ஓகே, ஓகேங்களா? அப்படியே எடுத்து நம்ம தட்டிக்கிற மாதிரி தான் இருக்கு. எடுத்து நம்ம தட்டிக்கலாம். இன்னொன்னு வாஷபிள் தான். நீங்க எவ்வளவு ரஃப் அடி அடிச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அடுத்து முக்கியமானது இந்த வெயில் காலம் வரப்போகுதுங்க. சன் கண்ட்ரோல் ஃபிலிம் போட்டுருக்கிறது பாத்தீங்கன்னா ஆர்டிஓ நார்ம்ஸ்னு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம போடுறது பேசிக்கா சன் கண்ட்ரோல் ஃபிலிம் சைடுக்கு போடுவாங்க. அது எதுக்குன்னா நம்ம ஹீட் அப்சர்வ் ஆகுது. அதாவது நம்ம வெளியே இருந்து ஹீட் உள்ள இறங்கக்கூடாது. பிளஸ் நீங்க ஏசி ஒரு 3 பாயிண்ட்ல நார்மலா வைக்கிறீங்கன்னா இந்த சன் கண்ட்ரோல் ஃபிலிம் வைக்கும்போது நம்ம ஒரு 2.1 பாயிண்ட்ல வைக்கும்போது அதோட கூலிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியா அப்படியே இருக்கும். இதுதான் சன் கண்ட்ரோல் ஃபிலிமோடது. ஓகே, இப்போ ஆர்டிஓ நார்ம்ஸ் படி பாத்தீங்கன்னா 70 டிரான்ஸ்பரண்ட் சொல்றாங்க. ஓகே, டிரான்ஸ்பரண்டா பாத்தீங்கன்னா வெளியே இருந்து உள்ள பார்க்கும்போது நமக்கு உள்ள தெரியணும். ஓகே, அந்த ரூல்ஸ் படி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்க. இதுக்கு அடுத்து டார்க் வேணாலும் பண்ணி கொடுக்குறோம். ஆனா அது அவங்களோட பிரச்சனை. ஓகேங்களா? இப்ப நமக்கு போட்டுக்கிறது ஒரு ஆர்டிஓ நார்ம்ஸ்ல ஒரு 50% போட்டுருக்கோம். அதாவது இந்த டோரு பின்னாடி இருக்கிறது இது 50 நீங்க வெளிய இருந்து பாக்கும்போது உள்ள கண்டிப்பா தெரியும். அதனால இதே என்ன பிராண்ட்ல போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா 3M. நல்ல பிராண்ட் தான் போட்டிருக்கோம். ஏன்னா கார்வேர் 3M அப்புறம் லூமர் இந்த 3 சீரீஸ்ல இருக்கு. நம்ம இப்ப போட்டிருக்கிறது 3M. 3Mங்கும் போது ஒரு பட்ஜெட்டுக்குள்ள நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான பட்ஜெட்ல இருக்கும். கஸ்டமரும் நீட்டா ஒரு பிராண்ட் போட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். செகண்ட் ஃப்ரண்ட் ஒன்னு. ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் 3M சைடுல போட்டுட்டோம். அதே 3M பிராண்ட்ல நம்ம ஃப்ரண்ட் யூவி அப்சர்வ் வர மாதிரி ஃப்ரண்ட் ஃபிலிம் ஒன்று போட்டோம். யூவி எப்படி சொன்னீங்கன்னா மெயினா ஏசி கூலிங். நம்ம சைடுல என்னதான் பண்ணாலும் நமக்கு செகண்ட் ஃபர்ஸ்ட் சைடுல நம்ம பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் ஹீட் அது ஃப்ரண்ட்லி ஹீட் நமக்கு இறங்கும். அதை கொஞ்சம் தடுத்து கொடுக்கும். செகண்ட் நம்ம நைட் டிரைவிங் பண்றோம், ஆப்போசிட் நமக்கு அந்த ரிஃப்ளெக்டிங் ஆகும், லைட் அடிக்கும். அந்த கிளாரை நம்ம கண்டிப்பா ஒரு
50% ஒரு 100% நமக்கு அடிக்குதுன்னா கண்டிப்பா ஒரு 50% நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அந்த இந்த 3M ஓட UVயோட இதுல வந்து வேரியன்ட் நிறைய இருக்கு. நம்ம போட்டிருக்கிறது 3M தான். அதுவும் 3Mல நமக்கு சேம். ஏன்னா ஃப்ரண்ட் ஓட்டும்போது சேம் 70% டிரான்ஸ்பரண்ட். டார்க் பண்ண முடியாது. டார்க் பண்ணா ஓட்டுறதுக்கு நைட் சிரமம். சரி ப்ரோ, ஓகே சரி ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது இத போட்டாச்சு ப்ரோ, முக்கியமானது ஸ்டியரிங் கவர். பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவர் என்ன மெட்டீரியல் போட்டோமோ அதே மெட்டீரியல் பக்காவா ப்ராப்பரா ஸ்டிச்சிங், ஹேண்ட் ஸ்டிச்சிங் தான். ஓகே. கிட்டத்தட்ட உங்களுக்கு லாங் லைஃப் இருக்கும். நீங்க ஓட்டிக்கலாம். ஓட்டி அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம், முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஸ்டிச்சிங் பண்ணிருக்கு, நல்ல டைட் ஃபிட்டிங் இருக்கும். பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு தேவைப்பட்டா நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா இது நல்லா இருக்கும் கண்டிப்பா. ஓகே. பாத்தீங்க அப்படி சொன்னோம்னா ஃபுட்பட்டி நம்ம போட்டிருக்கோம். ஃபுட்பட்டி, ஆமா, அதை காமிச்சிடலாம் ப்ரோ. இப்போ இந்த வண்டியை ஃபர்ஸ்ட் முன்னாடி ப்ரோ வண்டி ஆன் பண்ண உடனே, ஏன்னா பின்னாடி வந்து கதவு சாத்தல, அதனால திறந்து வச்சிருக்கேன். வண்டி ஆன் பண்ண உடனே இங்க லைட்டு, இந்த காலுக்கு அடியில லைட்டு, இன்டீரியர் லைட்ஸ். இன்டீரியர் லைட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படுற விஷயம் தான். ஆமா ப்ரோ, ஏன்னா நைட் நேரத்துல ஏதாவது கீழே போட்டோம்னா கூட எடுக்கிறது கஷ்டமா போகுது. சரி, நம்ம வெளிச்சம் இருக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனை இல்ல. உள்ள டார்க்கா இருக்கும்போது ஒண்ணும் தெரியாது. பிளஸ் நம்ம வந்து வீட்டுல வயசானவங்க அப்பா அம்மா எல்லாம் ஏறும்போது ரொம்ப சிரமப்படுவாங்க. கொஞ்சம் வெளிச்சம் இருந்தா அவங்களுக்கும் யூஸ் ஆகும். கண்டிப்பா. இன்னொன்னு வண்டியோட லுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். உள்ள நீங்க வண்டி இன்டீரியர் ஏறும்போது கொஞ்சம் பிரைட்டா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறதுக்கு அப்படியே சூப்பரா இருக்கு இந்த இடத்துல. இது லெக் ரூம் லைட்ஸ். இது ஒரு சின்ன ஒர்க் தான், ஆனா நல்லா இருக்கும். மத்த ஒர்க் எல்லாம் தெரியாது, எவ்வளவோ பண்றோம். கண்டிப்பா இந்த சின்ன ஒர்க்ல நல்லாவே கஸ்டமர் நிறைய பேர் விரும்புவாங்க. முக்கியமான விஷயம் திறந்து காமிச்சிடலாமா ப்ரோ? இங்க பாருங்க, டோரை திறந்தோம்னா ஆல்ட்ரோஸ் இங்க ஒன்னு இருக்கு, பின்னாடியும் ஒன்னு போட்டு. அதாவது 4 சைடு டோர் ஓபன் பண்ணா இதுவும் அதே மாதிரி தான் வேலை செய்யும் உங்களுக்கு. டோர் ஓபன் பண்ணும்போது உங்க வண்டியோட நேம்ல ஆல்ட்ரோஸ் இங்க பாருங்க, ஆல்ட்ரோஸ் லெக்ரூம் ரைட் மாதிரி தான். ஓகே. கனெக்ஷன் ஓகே. அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமானது ஹார்ன். இப்ப கம்பெனில நம்ம கொடுத்துருக்காங்க, ரொம்ப சவுண்ட் கம்மியா தான் இருக்கும். இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கம்பெனியான ரிமூவ் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஹார்ன் அப்படியே டைரக்டா மாட்டுவோம். ஆமா, நான் இப்ப அந்த கம்பெனி ஹார்னை ரிமூவ் பண்ணாமலே பிளஸ் அந்த ஹார்னும் நம்ம கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு சுவிட்ச் வச்சிருக்கோம். இந்த ஹார்னும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு சுவிட்ச். இதுல எந்த ஒரு, அதாவது இப்போ நான் அண்ணன் வந்து புது வண்டி தான் உங்களோடது. அவரும் அண்ணனும் பார்த்தாரு. வயரிங் எந்த விதமான கட்டிங்ஸ் எதுவுமே வராது, எல்லாமே ஒரிஜினாலிட்டியா தான் இருக்கும். அந்த விஷயங்களை நம்ம கையை வைக்கிறது இல்ல. அதாவது அதே மாதிரி நீங்க ஷோரூம்ல என்ன ஒர்க் பண்றாங்களோ அதே மாதிரி நம்மளும் பண்ணி கொடுத்துட்டு கண்டிப்பா பண்ணி கொடுத்துட்டு ஹார்ன் வயரிங் கிட் எல்லாமே சேர்த்து தான் வரும். பாத்தீங்கன்னா ஹார்ன் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா மாட்டிக்கான வந்து இல்லாம கம்பெனியோட வந்த ஹார்ன் பாருங்க. இது நார்மல், இது வந்து நார்மல் ஹார்ன். இங்க சுவிட்ச் கொடுத்திருக்காரு, சுவிட்ச் இங்க வச்சிருவோம். சரிங்க. இந்த ஹார்ன் நம்ம சுவிட்ச் கண்ட்ரோல் இப்போ அமுத்துங்க ப்ரோ, 2 வே கண்ட்ரோல் பண்றது. இது வந்து எக்ஸ்ட்ரா ஹார்ன். இது வந்து கொஞ்சம் சவுண்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ரோட்ல ஓட்டுறவங்க ஏன்னா சின்ன ஆறுனும் போது பெரிய ஆறுனுக்கே நகர மாட்டாங்க. சில இடத்துல அப்படி இருக்கு. நம்ம இந்த நம்ம வண்டிக்கு இது ஓகே, நல்ல வண்டி. ஓகே ப்ரோ. இப்போ இது எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல தான் எனக்கும் பண்ணி கொடுக்குறீங்க, கஸ்டமருக்கு அதான் பண்ணி கொடுக்குறீங்க நீங்க. அதேதான். பிளஸ் நம்ம எல்லா ஒர்க்கும் சேர்ந்து பண்ணும்போது கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. இன்னொன்னு நம்ம ஹார்ன் ஆகட்டும் எதுவா இருந்தாலும் வயரிங்ல நம்ம கரெக்டா வந்து ப்ராப்பரா பண்ணி கொடுப்போம். எல்லாமே ப்ரொஃபஷனலா தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. ரெண்டாவது நீங்க வந்து எதுவா இருந்தாலும் நீங்க 4 பக்கம் விசாரிச்சுட்டு வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. அதுதான். ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் ஒர்க்குக்கு நீங்க இன்னைக்கு இந்த மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் ஒரு சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு 20 கடை இருக்கு. சரிங்க. நேரு ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-20 வருஷமா, இப்ப நம்மளே ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷம் இருந்திருக்கிறோம். சரிங்க. 15 வருஷம் கன்ஃபார்ம் இருந்திருக்கிறோம் இந்த லைன்ல. விசாரிச்சுட்டு வந்தாலும் நம்ம கிட்ட முடிஞ்ச வரைக்கும் ரேட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா கண்டிப்பா பண்ணலாம். அதே மாதிரி வாரண்டினா கண்டிப்பா அதுக்கு உண்டான வேலையை கரெக்டா பண்ணி கொடுப்போம். வாரண்டியோட தான் கொடுப்பீங்க. ஓகே, சூப்பர் ப்ரோ. ஏன்னா நான் வந்து எத்தனை வண்டி வாங்கினாலும் உங்ககிட்ட தான் வந்துட்டு இருக்கேன். அண்ணன் தம்பி எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கேன். ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களை தேடி படம் எடுப்பாங்க ப்ரோ. வருவாங்க. ஓகே. ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அது கண்டிப்பா நமக்கே தெரியும். ஓகே. அண்ணன் உங்களோட கஸ்டமர் ஆகட்டும் நிறைய பேர் வந்திருக்காங்க. சரி. நிறைய பேர் சொல்லி உங்களுக்கே ரிவ்யூஸ் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா நிறைய பேர் சொன்னாங்க. எங்கிட்ட சஜஷன் கேட்கும்போது என்ன 3K கார் போலாமா, டெக்கர் போலாமா அப்படின்ற மாதிரி தான் கேட்கறாங்க ப்ரோ. ஓகே. அதே மாதிரி இப்போ வந்து ட்ரெண்டா பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட்ல பாத்திருப்பீங்க. ஸ்விஃப்ட்ல பாத்தீங்கன்னா உங்களோட ஓல்டு வண்டி, ஓல்டு வண்டி ஸ்விஃப்ட்ல வந்து ஆடியோ ஒர்க்லாம் பண்ணோம். இப்போ மோஸ்ட்லி வந்து அதிகமா ஆடியோ வந்து அப்டேட் பண்றாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் இப்ப பண்றாங்க. கஸ்டமர்ஸ் வந்து லைக் பண்ணி தேடுறாங்க. தேடும் போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஹைரன் ஸ்பீக்கர்ஸ் இப்ப நம்ம அது ஒண்ணு கொஞ்சம் தனியா ஃபோக்கஸ் பண்ணிருக்கிறோம். மத்த இடத்துல நீங்க ஆடியோ லைக்கர், அதாவது ஆடியோ உங்களுக்கு பிடிக்குது, ஆடியோ எனக்கு இந்த பட்ஜெட்ல பண்ணணும், ஆடியோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஊஃபரு
நல்ல ஒரு பிராண்டட் ஸ்பீக்கரு, ஃப்ரண்ட் கோஆக்சல் காமன் ஸ்பீக்கர், 3-way ஸ்பீக்கர், இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ்ல நிறைய வேரியன்ட் இருக்கு. ஓகே. ப்ளஸ் இன்னொன்று பிராண்ட் பார்த்தீங்கன்னா JL, அடிஷன், ஹீலிக்ஸா இந்த மாதிரி பிராண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. ஓகே. இந்த பிராண்ட்ஸ்ல நீங்க எது வேணும்னாலும் நாங்க உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸா பண்ணி கொடுத்துருவீங்க. பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆடியோ சிஸ்டம்னா நீ எல்லாமே டச் ஸ்கிரீனு, ஸ்பீக்கர். நம்ம போட்ட வீடியோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 இயருக்கு முன்னாடி ஆடியோ அப்டேட் நம்ம கிட்ட இல்ல. ஓகே. இன்னைக்கு நம்ம ஆடியோ அப்டேட் வந்து ப்ராசஸர் வச்சு மேனுவல் டூனிங், அதாவது மேனுவல் டூனிங் ஒன்று இருக்கு. பிளஸ் பேசிவ் டைப்பும் பண்றோம், ஆக்டிவ் டைப்பும் பண்றோம். ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு அந்த லேப்ல ஒரு டியூனிங் அந்த கண்ட்ரோலும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். DSPன்னு சொல்லுவாங்க ப்ராசஸர். ஓகே. அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆடியோ சிஸ்டம்ல வந்து நம்ம பேசிக்கா இருந்து ஹையர் அண்ட் ஆடியோ வரைக்கும் இருக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம். சரி. இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 60 ரூபா 70 ரூபா பட்ஜெட்ல கூட ஒரு ஆடியோ சிஸ்டம். அந்த அளவுக்கு கூட ஆண்ட்ராய்டு சிஸ்டம். ஓகே ஓகே. அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு ஒரு தியேட்டர் மாதிரி செட் பண்ணிடலாம். கார் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபுல் ஒர்க், டேம்பிங் ஒர்க், இந்த மாதிரி A to Z. இப்போ ஆடியோல கொஞ்சம் அதனால பாக்குற உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி நான் சொல்றேன். கண்டிப்பா நீங்க ஒரு தடவை விசிட் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு ஆடியோல டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பா பண்ணி தரேன். சூப்பர் ப்ரோ. வருவாங்க ப்ரோ, மிஸ்டர் கேமராமேனை பார்த்துட்டு சூப்பரா ஹெல்ப் பண்ணி கொடுத்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ. கண்டிப்பா. தேங்க்யூ ப்ரோ. நன்றிண்ணா.